இது என்ன இலைன்னு தெரியுமா? கறிவேப்பிலை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் இதை தான் என்ன பண்ணுறாங்க, கரைச்சி குடிச்சிட்டு இருக்காங்க. இது பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இப்போ காலையில் டீ போட்டு குடிக்கிறாங்க. நிறைய சுகர் பேஷண்ட்ஸு ரொம்ப ஃபேமஸ் கொய்யா இலை. இந்த டீ தான் நிறைய பேர் போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இது அதோடக்கு ரொம்ப ஃபேமஸ் மாங்காய் இலை. சுகருக்கு காலையில் மாங்காய் இலை டீ போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாராவது சரியாயிருக்கா சொல்லுங்களேன்? மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், ப்ரெஷர் மாத்திரையும் சுகர் மாத்திரையும் இன்சுலினும் எல்லாம் நிறுத்திடுறது மட்டும் இல்லை, வெயிட் வேறு குறைச்சிக்கலாம் அப்படின்னு. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலினும் நிறுத்திடலாம், ஃபேட்டி லிவருக்கு மாத்திரையும் நிறுத்திடலாம், தைராய்டுக்கு மாத்திரையும் நிறுத்திடலான்னு. யாராவது நிறுத்தியிருக்காங்களா சொல்லுங்களேன்? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு யாராவது மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இதுதான் இப்போ பயங்கர ஃபேமஸ். இப்போ இதற்கு முக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெந்தயம், ஆவாரம் பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான், எல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது தைராய்டு மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ சுகருக்கு மட்டும் 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களா? வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம், முக்கரட்டை கீரை, நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், உடல் பருமன், இதுக்கு எல்லாத்தையும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பேலன்ஸ் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் மாத்திரை இன்சுலினை மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த நோயும் கண்டிப்பாக சரியாகாது அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதில் கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க.